உலக ஓட்டிச மாதத்தினை முன்னிட்டு காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையின் இரத்த தட்டுப்பாட்டினை நிவர்த்தி செய்யும் வகையில் உதிரம் கொடுப்போம் உயிரை காப்போம் எனும் தொனிப்பொருளில் மட்டக்களப்பு தீரணியம் பாடசாலை நடாத்திய இரத்த தானம் வழங்கும் நிகழ்வு இன்று சனிக்கிழமை 25/4/2026 மட்டக்களப்பு தீரணிய நிலையத்தில் இடம்பெற்றது. இவ்விரத்த தான நிகழ்விற்கு காத்தான்குடி ஆதார வைத்தியசாலை இரத்த வங்கி வைத்தியர் ஏ. நித்யானந்தனா தலைமையில் தாதிய உத்தியோகத்தர்கள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டு குருதி சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதன்போது ஆசிரியர்கள், பெற்றோர்கள், இளைஞர்கள், யுவதிகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு குருதிக்கொடை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தென்றல் வாசகர்கள், அபிமானிகள் என்னவருக்கும் இந்நேர வணக்கம். நான் டாக்டர் ஜூடி ரமேஷ் ஜெயக்குமார், ஒரு உடல்நல சிரேஷ்ட உடல்நல மருத்துவர். அதோட தீரணியம் திறந்த பாடசாலை பயிற்சி நிலையத்தின் பணிப்பாளராக இருக்கிறேன். ஏப்ரல் 2ஆம் தேதி சர்வதேச ஓட்டிசம் விழிப்புணர்வு மாதம். அதே மாதிரி விழிப்புணர்வு நாள், விழிப்புணர்வு மாதம் ஐக்கிய நாடுகள் சபையால் இது பிரகடனப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு தொனிப்பொருளோடு இது உலகம் முழுவதும் நடந்திருக்கிறது. இந்த முறை ஓட்டிசமும் மனித நேயமும், நாங்கள் அவர்களை மனிதர்களாக கௌரவிப்போம். ஓட்டிசம் அண்ட் ஹியூமனிட்டி, வி வேல்யூட் த ஓட்டிசம் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆல் அரவுண்ட் த வேர்ல்ட். அந்த வகையில் இந்த தீரணியம் திறந்த பாடசாலை பயிற்சி நிலையம் 2017 இருந்து மட்டக்களப்பை மையப்படுத்தி கிழக்கு மாகாணம் உட்பட இலங்கையில் இருக்கிற சகலருக்கும், இலங்கையை கடந்து வெளிநாடுகள், ஐக்கிய ராச்சியம், ஆஸ்திரேலியா, கனடா, ஐரோப்பிய நாடுகள் போன்றவற்றில் இருக்கிற தமிழ் சிறுவர்களும் இங்கே வந்து பயனடைகிறார்கள். ஓட்டிசம் என்பது மூல விருத்தி நிலை சார்ந்த ஒரு பிரச்சனை. பிள்ளைகள் பிறக்கும்போது நன்னிலையோடு பிறக்கிற பிள்ளைகள் இருந்து கொஞ்சம் நன்னிலையிலிருந்து பின்தங்கின பிள்ளைகள், அவர்கள் மூல விருத்தி நிலைகளால் சில நேரம் சில பாதிப்புகளை எதிர்கொள்ளலாம். எவ்வாறெனில் அவர்களுக்கு கண் தொடர்பு இருக்காது, பேச்சில் தடங்கள் இருக்கும், மற்ற பிள்ளைகளோடு சேர்ந்து செய்கின்ற சமூக நடத்தைகளில் பாதிப்பு இருக்கும், சமூகம் சேர் நடத்தைகளில் சிக்கலாக இருக்கும். சில நேரம் அவர்கள் பேனை, ஸ்பூன் அதில் பிடிக்கிற நுண்பிடிப்பு பாதிக்கப்பட்டிருக்கலாம். பேரியக்கம் நடக்கிறது, ஓடுறது, பாய்றது தடைப்பட்டிருக்கலாம். அல்லது அவர்களுக்கு அதீத புலன் தூண்டல், ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி என்றது. சில பிள்ளைகள் உறுப்பு போட கஷ்டப்படுவார்கள், தலைமயிர் வெட்ட விட மாட்டார்கள், நிகம் வெட்ட விட மாட்டார்கள், உறுப்புகள் போட இயலாது. அல்ல காலை நிலத்தில் வைக்க மாட்டார்கள். அவர்களுக்கு கூச்ச சுபாவம் இருக்க காலை தூக்கி தூக்கி அவர்கள் நுனி விரலால் நடக்கிற மாதிரி போவார்கள். அவர்களது பேச்சுக்கு பெயராக சத்தங்கள் அல்லது ஓசைகள் அல்லது அப்படியானதல் இருக்கும். ஒரே விதமான செயலை திருப்பி திருப்பி செய்வதாக அவர்களது நடத்தைகள் இருக்கலாம்.
அப்போ இப்படியான பிள்ளைகளைத்தான் நாங்கள் அந்த ஓட்டிசம் ஸ்பெக்ட்ரம்ன்றது அது ஒரு நீண்ட வரையறைக்குள்ள வார பிரச்சனை. அந்த பிள்ளைகளை நாங்கள் முன்னுக்கே இனங்கண்டு அவர்களுக்கான சிகிச்சா முறை என்ற இதுக்கு மருத்துவ சிகிச்சைகள் ஒன்றும் இல்லை. இதற்கு குளிசையோ சத்திர சிகிச்சையோ அல்லது மருத்துவ பரிசோதனைகளை கொண்டு நாங்கள் நோய் நிர்ணயம் செய்வதோ இரத்தத்தை கொண்டு அல்லது இந்த இமேஜஸ் சொல்றது அல்ட்ராசவுண்ட், சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, பெட் எல்லா ஸ்கேனாலையும் அதுகள் எந்த பரிசோதனையும் இவர்களுக்கு இந்த பிரச்சனை இனங்காண்றதுக்கு உதவி செய்யாது. ஆனால் அதே நேரத்தில் சில நேரம் அவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது மூளையில் ஏதாவது கட்டமைப்புகள் சார்ந்த பிரச்சனைகள், இதே பிரச்சனைகள், ஒழுங்கீனங்கள் இருந்தால் இதெல்லாம் ஸ்கேனர் செய்து நாங்கள் கண்டுபிடிக்கலாம். கூட ஓட்டிசம் ஸ்பெக்ட்ரம் என்று சொல்கிறோம். இந்த ஓட்டிசம் ஸ்பெக்ட்ரம் அந்தம் சொல்றது மைல்டு மிக குறைஞ்சது, இடைப்பட்டது, மிக கூடியது என்று 3 வகைக்குள்ள பிரிக்கலாம். அதே நேரத்தில் ஓட்டிசத்தின் ஒரு வகை இருக்குது அஸ்பெர்கர்ஸ் சொல்றது. அவர்கள் அதீத நுண்ணறிவு திறன் உள்ளவர்கள், மீதிறன் கூடியவர்களாக கூடுதலான இந்த விஞ்ஞானிகள் ஐசாக் நியூட்டன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், தோமஸ் அல்வா எடிசன் அல்லது அண்மையில் இந்த அப்துல் கலாம் இவர்களுக்குள்ள எல்லாம் இந்த ஓட்டிசம் இருந்திருக்குது. எப்படின்னு சொன்னா அவங்க நுண்ணறிவுல மேம்பட்டிருந்தாலும் சமூக நடத்தைகள், சமூகத்தோடு ஒன்றிணைந்து செல்லுதல், சமூகத்தோடு இசைவாக்கப்பட்டு போகுதல் போன்றவற்றில் அவர்களுக்கு பின்னடைவுகள் இருந்தது. அல்லது அவர்களுக்கு பொருத்தமான சிரிப்பு புன்னகைகள் அவர்களோட முகத்தில் இருக்கையில்லை. அப்போ இப்படியான பிள்ளைகளைத்தான் நாங்கள் இனங்கண்டு, அதாவது நாங்கள் இப்போ கூடுதலாக இந்த விழிப்புணர்வு மாதத்தில் செய்கிறது என்ன, பாடசாலைகள், மருத்துவமனைகள், பயிற்சி நிலையங்கள், ஆசிரியர் பயிற்சி கலாசாலைகள், பல்கலைக்கழகங்கள் போன்றவற்றுகளுக்கு போய் நாங்கள் மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மத்தியில் இந்த பிரச்சனையை பற்றி விழிப்புணர்வை செய்து கொண்டு வரோம். ஏனென்றால் இந்த பிள்ளைகளை நாங்கள் காண்றது தவன் நீண்டு போனால், குறுகிய காலத்தில் இனங்காலம் நீண்ட காலத்துக்கு போனால் சில நேரம் அவர்கள் இந்த டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ்ல இருந்து மீண்டு வாரத்துக்கு கஷ்டப்படுவார்கள். ஆனால் 2 வயசுக்குள்ளே பிள்ளைகளை நாம் இனங்கண்டுட்டால் அதற்கான சிகிச்சா முறை, அதை தெரப்பி என்று சொல்றது, அது ஒருங்கிணைந்த முறையில் கொடுக்க வரும். இப்போ இந்த தீரணியம் பாடசாலையில் இதுக்கென்று பயிற்றுவிக்கப்பட்ட ஆசிரியர்கள், அவர்களுக்கான அந்த பயிற்றுவிப்பு முறைகளை அப்ளைட் பிஹேவியர் அனலைசிஸ் என்ற முறை முக்கியமாக உலகம் முழுக்க இருக்குது. அதன் மூலமாக அவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டு ஒரு பிள்ளைக்கு ஒரு ஆசிரியர் என்ற முறையில தான் இந்த பயிற்சி நெறியலுக்கு நாங்கள் உள்வாங்குவோம். அதே நேரம் சில நேரம் அந்த ஆசிரியருக்கு உதவியாக ஷடோ டீச்சர், நிழல் ஆசிரியர்கள் இருப்பார்கள், உதவி ஆசிரியர் இருப்பார்கள், வாலண்டியர்ஸ் இருப்பார்கள். இந்த விதமாக அந்த பிள்ளைகளை நாங்கள் பழைய நிலைமை கொண்டு வரதுக்காக பல்வேறு விதமான செயற்பாடுகளை ஓட்டிசத்தை மையப்படுத்தி செய்கிறோம். புலன்சார் செயற்பாடுகள், உடல் இயக்கம் சார்ந்த செயற்பாடுகள், நுண் இயக்க நுண்பிடிப்பு சார்ந்த செயற்பாடுகள், பேச்சு வழி செயற்பாடுகள், சமூக நடத்தைகளுக்கான செயற்பாடுகள், தொடர்பாடலுக்கான செயற்பாடுகள், அதோட நாளாந்த செயற்பாடுகள். கூடுதலாக இந்த பிள்ளைகளுக்கு யூரின் வருது அல்லது டாய்லெட் வருதுன்னா சொல்ல தெரியாம இருக்கும். ஆகவே அவர்கள் கூட பேம்பஸோடு இருப்பார்கள். அப்ப இந்த ஆசிரியர்கள் அவர்களை அந்த டாய்லெட் ட்ரைனிங்கை பழக்குவார்கள். எப்படி எந்த நேரத்தில் அவர்கள் சுயமாக பாத்ரூமுக்கு போய் யூரின் போகிறது, அப்புறம் அதை எப்படி கழுவி ஃப்ளஷ் பண்ணி கிளீனாக வாரது, இப்போ டாய்லெட் வந்தால் என்ன செய்யணுமென்றது, சாப்பிடுவது, கை கழுவது, சாப்பாட்டு பீங்கான் அல்லது தட்டுகளை வடிவாக சுத்தமாக்கி வைப்பது, இப்போ இது போன்ற சாதாரண நாளாந்த செயற்பாடுகள் தொடங்கி புற வகுப்பறைகளை சுத்தமாக்குவது, ஆசிரியர்களோடு இணைந்து வெளிப்புற சுத்தங்களை செய்வது, இப்படி ஒவ்வொன்றும் சீச்சா முறையாக இப்போ நாம் இதை பார்க்கல என்ன இதைத்தானே செய்கிறாங்க. இது ஒரு தெரப்பியாக நாங்கள் செய்து கொண்டிருப்போம். அப்போ பிள்ளையும் அந்த தெரப்பிக்குள்ளால கல விதமான செயற்பாடுகளை செய்ய இங்கே ஸ்பீச் பேத்தாலஜி, ஸ்பீச் தெரப்பிஸ்ட் இருக்கா, அவள் ஸ்பீச்சுக்கு உதவி செய்வா. ஒக்குபேஷனல் தெரப்பி நுண்பிடிப்பு அந்த இதழுக்கு உதவி செய்வார்கள். பிசியோதெரபிஸ்ட் கூடுதலாக நடையில அல்லது அதில் கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு பிசியோதெரப்பிக்குள்ளால செய்வாங்க. மசாஜ் தெரப்பி, மசாஜை பற்றி செய்வார்கள். இவை யாவும் ஒருங்கிணைந்த முறையில், அப்போ இதை சொல்றது ஒரு மல்டி டிசிப்ளினரி அப்ரோச், பன்முக ஆளுமை அணிந்த வழி நடத்தல்ல. இப்போ நான் ஒரு சைக்காட்ரிஸ்டாக இருக்கிறேன், நான் இவர்களுக்கு இங்கே தலைமத்துவத்தை கொடுப்பேன். ஆனால் இந்த வகிபாகம் மிக குறைவு. நான் ஆசிரியர்களை பயிற்றுவிக்கிறது, மற்றவர்களை பயிற்றுவிக்கிறது, யோகாசன முறைகள் சார்ந்த வழிமுறைகளை அவர்களை சொல்லிக் கொடுப்பது, பிள்ளைகளை இனங்காண்றதுக்கு ஆசிரியர்களுக்கு உதவியாக இருக்கிறது, பெற்றோருக்கு உதவியாக இருக்கிறது, பெற்றோருக்கு ஏதாவது சந்தேகங்கள் கலவைகள் வந்தால் தீர்த்து விடுறது. பட் இந்த பிள்ளைகள் ஒரு தொகுதி பிள்ளைகள் அதீத துடினம், கவனக்குறைவு, அட்டென்ஷன் டெபிசிட், ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பார்கள். அது கூட பிஹேவியர் தெரப்பியால் செய்யலாம்.
எனது மனைவி இதுக்காக சான்றிதழ் பெற்ற ஒரு பிஹேவியர் அனலைஸ்ட், ரெஜிஸ்டர்ட் பிஹேவியர் அனலைசிஸ்ட் டாக்டர் சாயதர்சினி. அவள் மருத்துவத் துறையில் அவள் ஒரு ஆள் தான் வைத்தியராக இருக்கிறார். அவவும் இந்த பாடசாலையில் இந்த பிள்ளைகளுக்காண்டி உதவி செய்கிறார். அப்போ இந்த முறையில் தான் நாங்கள் இவர்களுக்கு உதவி செய்து இந்த பாடசாலையில் இதுவரைக்கும் 500 பிள்ளைகளுக்கு மேலே 2014 இந்த பாடசாலை இயங்கி கொண்டிருக்கிறது. இப்போ எங்கட இந்த சீச்சா முறைக்கான காலம் 6 மாதம் தொடக்கம் 1 வருடம். முன்னுக்கே நாங்கள் இனம் கண்டால் பிற பிள்ளைகளை நாங்கள் முன்பள்ளி, அடுத்தது சாதாரண ஆரம்ப பாடசாலைகளுக்கு அனுப்பி, இப்போ இந்த முறை ஓலைவல் கூட இந்த பிள்ளைகள் எடுத்திருக்கிறாங்க. மியூசிக்கில் சரியான எக்ஸலண்டான பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆர்ட் நல்ல எக்ஸலண்டாக இருக்கிறாங்க. அப்படி அவர்களது திறன்கள் இப்போ சில நேரங்களில் இந்த பிள்ளைகளுக்கு வகுப்பறையில் போய் வகுப்பறை சிலபஸை படிக்கிறதுல கஷ்டமாக இருக்கும். இப்போ இவண்ட திறமை என்னென்றது இனங்கண்டு அதுக்கு உதவி செய்தல், அது சொல்றது IEP அண்ட் இண்டிவிஜுவல் எஜுகேஷன் பிளானை போட்டு உதவி செய்ய வேணும். இப்போ இந்த முறையில் உதவி செய்தால் அவர்கள் நல்ல நிலைமைக்கு வரலாம். அப்போ வேர்ல்ட் ஓட்டிசம் அவேர்னஸ் டேன்றது 2ஆம் தேதி ஐக்கிய நாடு சபையால் பிரகடனப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 2 சர்வதேச ஓட்டிசம் தினமாகவும் அந்த மாதம் முழுவதும் விழிப்புணர்வு மாதமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்குது. இப்போ தீரணியமும் கடந்த 10 வருஷமாக இது ஒரு மாத செயற்பாடாக செய்து இதுக்குள்ள பாடசாலை விழிப்புணர்வு, பல்கலைக்கழக மருத்துவ பீடங்கள், நர்சஸ் இடங்கள், அரசு ஸ்தானங்கள், மற்றது வங்கிகள், கச்சேரிகளில் போய் நாங்கள் ஸ்டாஃப்ஸுக்கு இதை பற்றிய விழிப்புணர்வுகளை 90+ இதற்கு மூலமாக கொடுப்போம். அடுத்த இரத்த தானங்களை செய்வோம், மரநடுக செய்வோம், கடற்கரை சூழலை சுத்தமாக்குதல், வெளிப்புற சுத்தமாக்குதல் போன்ற பல்வேறு பணிகளை இந்த தீரணியம் பாடசாலை இந்த 1 மாதத்துக்குள்ள திட்டமிட்டு செயற்படுத்தும். அதன் ஒரு அங்கமாக இன்று காத்தான்குடி ஆதார வைத்தியசாலை என்ற இரத்த வங்கி எங்களோடு இணைந்து இந்த இரத்த தானத்தை கொடுக்குது. ஏனென்றால் இந்த முறை ஓட்டிசம் அண்ட் ஹியூமனிட்டி என்றது, ஓட்டிசமும் மனிதநேயமும், இப்போ குருதி கொடை என்பது ஒரு மனிதநேய செயற்பாடு. அந்த மனிதநேய செயற்பாட்டுக்கு உறுதுணையாக எமது ஆசிரியர்கள், எமது பெற்றோர் மற்றும் இளைஞர்கள், யுவதிகள், ஆர்வலர்கள் எல்லாருமாக இன்று இரத்த தானம் செய்கிறார்கள். இதை நீங்கள் நல்ல விதமாக இதில் ஆதரித்து இந்த பிள்ளைகளை இனங்கண்டால் விரைவாக எங்களுக்கு கொண்டு வந்து, முக்கியமாக இந்த பிள்ளைகளை நாங்கள் சமூக நாணத்துக்கோ அல்ல புறமுதுக்குழுக்கோ விடக்கூடாது. முக்கியமாக அந்த ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை ஒவ்வொரு பெற்றோருக்கும் வரணும். இப்படி ஒரு பிரச்சனை தன்னை பிள்ளைக்கு வந்துட்டால் முதலாவது ஏற்றுக்கொள்வது. ஏனென்றால் அலைஞ்சு திரிகிற பெற்றோர்கள், ஏற்றுக்கொள்ளாத பெற்றோர்களால் பிள்ளைகள் நிறைய கஷ்டப்படுகிறார்கள். ஏற்றுக்கொண்டால் இந்த பிள்ளைகளை பழைய நிலைமை கொண்டு வருவதில் எந்த கஷ்டமும் இருக்காது. ஆகவே ஓட்டிசம் என்றது இப்பொழுது உலகளாவிய ரீதியில் ஒரு அதிகரித்து வருகிற பிரச்சனையாக இனம் காணப்படுகிறது. அமெரிக்காவில் 50 பிள்ளைகளுக்கு 1 பிள்ளை என்ற அளவில் இந்த ஓட்டிசம் இருக்குது. இலங்கையிலையும் மேல் மாகாணத்தை கொண்டு நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் 90 பிள்ளைகள் பிறக்கிற 90 பிள்ளைகளுக்கு 1 பிள்ளை என்ற அளவில் இருக்குது. அப்ப அடுத்தடுத்த சந்ததிகள் இது இன்னும் கூடலாம் என்பதுதான் எங்களது கவலை. ஆகவே நாங்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்வோம். நன்றி.